திருப்பரங்குன்றம் மலை மீது தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும். நீதிபதி அதிரடி உத்தரவு. திருப்பரங்குன்றத்தில் பிறப்பிக்கப்பட்ட 144 தடை உத்தரவு ரத்து. திருப்பரங்குன்றத்தில் பிரசித்தி பெற்ற அந்த முருகன் கோவிலின் மலை மீது பல்லாண்டு காலமாகவே பிள்ளையார் கோவில் வாயிலில்தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்து தமிழர் கட்சி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. ஆனாலும் நேற்றைய தினம் தீப தூணில் தீபம் ஏற்றப்படவில்லை. மாறாக பிள்ளையார் கோவில் வாயிலிலேயே வழக்கம் போலவே அந்த தீபம் ஏற்றப்பட்டது. முன்னதாக நீதிமன்ற உத்தரவை மதிக்கவில்லை என இந்து தமிழர் கட்சியினர் பாஜகவினர் அந்த பகுதியில் கூடி காவல்துறையினரோடு தள்ளுமுள்ளில் ஏற்பட 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. இது தொடர்பாக தமிழக அரசு மேல்முறையீடும் தாக்கல் செய்திருந்த நிலையில் மனுதாரர் தலைமையில் 10 நபர்கள் மட்டுமே செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் ஒரு படையையே திரட்டி கொண்டு நேற்று வந்திருந்தனர். இதனால் பதற்றம் கருதியே அவர்களை மேலே செல்ல அனுமதிக்கவில்லை. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றெல்லாம், மேலும் CASF பாதுகாப்பு மனுதாரருக்கு ஏன் வழங்கப்பட்டது என்றெல்லாம் தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்டிருந்தது. தனி நீதிபதி அளித்த உத்தரவு தொடர்பான தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்திருந்தது. மேலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தனி நீதிபதி மீண்டும் விசாரிப்பார் என்றும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் 144 தடை உத்தரவை ரத்து செய்த தனி நீதிபதி GR சுவாமிநாதன் இன்று மாலையே திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த நிலையில் கோவில் நிர்வாகத்தினர் தீபம் ஏற்றுவதற்கான நடவடிக்கையை தொடங்கியிருக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.